பெத்தவங்க செஞ்ச புண்ணியமா பிள்ளைகளை சேருமையா உத்தமரு வசந்தவரு நம்ம கைநாரையா பெரியவரு அவரை போல யாரும் இல்ல அலசி பாரு உலகத்துல அண்ணனையா அண்ணனையா அன்புள்ள கைநாரையா பாரத் மாதா கி தலைவர் மேடைக்கு பின்பு அருகில வந்துட்டாரு. எல்லாரும் அவரை வரவேற்கும் விதமாக பாரத் மாதா கி பத்தல கேட்கல பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி பாரத் மாதா கி வந்தே மாதரம் ஒன்றே பாரதம் வந்தே மாதரம் ஒன்றே பாரதம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி நன்றி. ரோடு அந்த பக்கம் இருக்கிற மக்கள் அந்த பக்கம் வந்துருங்க. தலைவர் கிட்ட வந்துட்டாரு. காவல்துறை அந்த பேருந்து கொஞ்சம் மடக்கி வேற மாற்றுப்பாதையில் விடுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். தலைவர் வந்துட்டாரு. கூட்டத்தை ஆரம்பிக்கணும். கொஞ்சம் ஒத்துழைங்க. காவல்துறைக்கு வேண்டுகோளை வைக்கிறோம். முன்னாள் மாவட்ட தலைவர் ஸ்ரீ ஏழுமலை அவர்கள், சா வெங்கடேசன், எஸ் பாஸ்கர் மேடைக்கு வரவும். மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி, சதீஷ், வெங்கட்ராமன், பொருளாளர் அருள் மேடைக்கு வரவும். யார் யார் பேர்லாம் கூப்பிடுறோமோ அவங்க மட்டும் மேடைக்கு வரலாம். மற்றவங்களாம் நம்ம கீழே இருந்து நிகழ்ச்சிக்கு ஒத்துழைச்சு சிறப்பாக நடத்துவதற்கு ஆதரவு கொடுப்போம். நன்றி. பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஒன்றே பாரதம். भारत माता की भारत माता की भारतीय जनता कट्सी भारतीय जनता कट्सी பாரத பிரதமர் நரேந்திர மோடி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழக மாநிலத்தவர் நயினார் நாகேந்திரன் பாரத் மாதா கி வெற்றிவேல் வெற்றிவேல் வீரவேல் வெற்றி வெற்றி வெற்றிவேல் வீர வீர வீரவேல் வெற்றிவேல். மாவட்ட தலைவர் அவர்கள் வரவேற்புரை ஆற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மேடையில் எதிர்பார்க்கப்பட்டவங்களை தவிர பாக்கி பேர்லாம் கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே இறங்கிருங்க. ஏன்னா பின்னாடி 50 பேர் 100 பேர் நின்னா லைவ்ல பார்க்கும்போது நல்லா இருக்காது. நம்ம நிர்வாகிகள் மேடைக்கு யார் எதிர்பார்க்கப்பட்டவங்க கூப்பிட்டாங்களோ அவங்கள தவிர எல்லாரும் கீழே இறங்கிருங்க தயவு செஞ்சு. பாரதிய ஜனதா கட்சி திருவண்ணாமலை வடக்கு மாவட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் நம் மாநில தலைவர் அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை வருக வருக என நம் கரவொலி மூலம் மகிழ்ச்சி வெள்ளத்தில் அவரை வரவேற்கிறோம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி பாரத் மாதா கி. இந்த சிறப்பான ஒரு அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்திருக்கும் நம் மாவட்டத்தை சார்ந்த அக்கா திருமதி எல் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களையும் அண்ணன் திரு அக்ரி SS கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவர்களையும் அண்ணன் திரு தூசி மோகன் அவர்களையும் அண்ணன் திரு S ராமச்சந்திரன் அவர்களையும்
சொல்லிட்டேன். அனைவரையும் வருக வருக என சிறப்பான முறையில் வரவேற்று அடுத்ததாக நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாவட்ட செயலாளர் அக்கா திருமதி எல் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இதய தெய்வம் மாண்புமிகு அம்மா இருபெரும் தெய்வங்களின் அருள் ஆசியோடு இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர், வரலாற்று சிறப்புமிக்க எதிர்க்கட்சி தலைவர், போற்றுதலுக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி இங்கே பாரதிய ஜனதாவின் மாநில தலைவராக இருக்கின்ற மரியாதைக்கும் மிகுந்த மதிப்பிற்கும் உரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்கள் தமிழகம் நிமிர தமிழனின் பயணம் என்ற ஒரு எழுச்சி பயணத்தை போலூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய போலூர் சட்டமன்ற உறுப்பினர், திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அக்ரியார் அவர்களே, ஆரணி சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, மரியாதைக்குரிய செய்யார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தூசி கே மோகன் அவர்களே, மரியாதைக்குரிய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் சி ஏழுமலை அவர்களே, மரியாதைக்குரிய திருமதி கார்த்திகேயனி அவர்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கே வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர் மற்றும் அனைத்து கழக பொறுப்பாளர்கள் மற்றும் பாரதிய ஜனதாவின் மரியாதைக்குரிய அனைத்து கழக பொறுப்பாளர்கள், சான்றோர்கள், பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய போலூர் தொகுதி வாழ் பொதுமக்கள் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மரியாதையான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு விடியா திமுக அரசின் முதலமைச்சராக இருக்கின்ற திராணியற்ற ஸ்டாலின் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கிட்டத்தட்ட தமிழக மக்களை மூளை சலவை செய்து ஆட்சி பொறுப்பேற்ற ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. 2021 மற்றும் 2024 தேர்தல்களில் தொடர்ச்சியாக திமுகவிற்கு வாக்களித்திற்கு நன்றி கடனாக இன்றைக்கு தமிழகத்தை போதையிலும் இன்றைக்கு கள்ளச்சாராயத்திலும் இன்றைக்கு தமிழகத்தை நாசவாசம் செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய ஆட்சி இனி தமிழகத்தில் ஒரு நாளும் நீடிக்க கூடாது. கடந்த 3 மாதத்திற்கு முன்பாக கூட போற்றலுக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் போலூர் சட்டமன்ற தொகுதிக்கு எழுச்சி பயணத்தை மேற்கொண்ட போது கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட போலூர் தொகுதி வாழ் மக்கள் ஒன்று கூடி ஒரு சிறப்பான வரவேற்பையும் உற்சாகத்தையும் அளித்தீர்கள். அதற்கு சற்றும் குறைவில்லாமல் இன்றைக்கு நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் அவர்களுக்கும் இன்றைக்கு எழுச்சியான உங்களுடைய உற்சாகமான வரவேற்பை கொடுத்தீர்கள். இதுவே இன்றைக்கு இருக்கின்ற திமுகவிற்கு சவுக்கடியாகவும் மரணடியாகவும் இருக்கும் என்று கூறி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உறுதியாக போலூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல 234 தொகுதியிலும் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக ஆட்சி அமைக்கும் என்று கூறி கொடுத்த வாய்ப்பினைக்கு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அக்கா திருமதி கார்த்திகேயனி அவர்கள் உரையாற்றுவார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. தமிழகம் தலை நிமிர தமிழின் பயணமாக இதோ மக்களில் ஒருவனாக
வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் பெண்களின் வாக்கு அது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் என்பதனை உறுதிப்படுத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றி நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட தலைவி கவிதா வெங்கடேசன் அவர்களே, சிறப்பான முறையில் தன்னுடைய எழுச்சி உரையை ஆற்றி அமர்ந்திருக்கும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் திருமதி ஜெயசுதா லட்சுமிகாந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே, என்றுமே மக்கள் பணியாக மக்களின் செவிசாக்கின்ற வேலையாக தன்னுடைய கடமையாக கழகத்தினுடைய அத்தனை பொறுப்புகளையும் வகுத்தும் இன்று மக்கள் சேவையில் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கும் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மரியாதைக்குரிய அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்தில் இருகரம் தூப்பி வருகின்றோம். வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் திரு தூசி கே மோகன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களை வருக வருக இந்த நேரத்தில் இனிமையாக வரவேற்று கழக அமைப்பு செயலாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயல் வீரராக தன்னின் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் திரு எஸ் ராமச்சந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வருக வருக இந்த நேரத்தில் இருகரம் கூற்று வரவேற்று மற்றும் இந்த நிகழ்ச்சியினுடைய தமிழனின் பயணம் தலை நிமிர்வதற்கான பயணமாக இந்த பொறுப்பினை ஏற்று மாநிலத்தினுடைய பொதுச் செயலராகவும் தன்னை பணியாற்றி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய திரு கருப்பு முருகானந்தம் அவர்களை வருக வருக இந்த நேரத்தில் வரவேற்று மத்திய மாவட்ட தலைவர் காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் அன்பு சகோதரர் வழக்கறிஞர் திரு வி சி தினகரன் அவர்களை வருக வருக என்று இந்த நேரத்தில் வரவேற்று இந்த மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய திருவண்ணாமலை தெற்கு வடக்கு மாவட்டத்தினுடைய சார்பாக வருகை தந்து தன்னுடைய செயல்பாடுகளை செய்து முடித்திருக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு சி ஏழுமலை அவர்களை வருக என்ற நேரத்தில் வரவேற்று மாநில செயற்குழு உறுப்பினரும் முன்னாள் மாவட்ட தலைவரும் திரு சாசா என் வெங்கடேசன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று முன்னோடியாக தன் பணியினை செய்து நமது தேசிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பி பாஸ்கரன் அவர்களை வரவேற்று இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக தன்னுடைய பணியினை ஆற்றிக் கொண்டிருக்கும் திரு ஜீவானந்தம் அவர்களை வரவேற்று இந்த மாவட்டத்தினை கட்டுக்கோப்பாகும் கட்சியினோடு அனைத்து பணிகளையும் சிறந்தாண்டு செய்து கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகிகளாக மாவட்ட பொதுச் செயலர் பி முத்துசாமி அவர்களையும் சதீஷ் அவர்களையும் கே வெங்கடேசன் அவர்களையும் மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களையும் மற்றும் வருகை தந்திருக்கும் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்டத்தினுடைய அணி தலைவர்கள் பிரிவு தலைவர்கள் மாநில பொறுப்பாளர்கள் தன்னுடைய கடமையாக தன் பணியினை ஆற்று அமர்வதற்கு எங்களுக்கு இடம் வேண்டாம் சாதித்து காட்டு நாங்கள் அமர்வோம் என்று மேடைக்கு முன் அமர்ந்திருக்கும் நின்று கொண்டிருக்கும் அத்தனை கழக சொத்துகளுக்கும் அதே மாதிரி நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல் வீரர்களாக பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வருகை தந்திருக்கும் எங்கே தூரத்தில் இருந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சி இருக்குமா இருக்காதா மலருமா மலராதா பூத்ல ஆள் இருக்கா இல்லையா என்று ஏளனம் பேசிக் கொண்டவர்களுக்கு இதோ உறக்க கோருகின்றோம் சாட்சியாக காட்டுகின்றோம். இது பாரதிய ஜனதா கட்சி மக்கள் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நல்லாட்சியில் நலமிக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களிடத்தில் ஒரு கேள்வி மட்டும் கேட்கின்றோம். நான் டெல்டா காரன் என்று கூறிக்கொண்டால் மட்டும் போதுமா? நெல் கொள்முதல் செய்வதற்கான இடம் உள்ளதா? தன்னுடைய உழைப்பாக வேர்வையாக ரத்தம் சிந்தி இரவும் பகல் பாராமல் இந்த பசிக்காக போக்குகின்ற விவசாய பெருமக்களுக்காக நெல் கொள்முதல் நிலையங்கள் எங்கே? பாடுபட்டு வேர்வை சிந்தி இன்று பசியாறுகின்ற உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கின்ற விவசாயிகளுக்கான நெல் கொள்முதல் இல்லாமல் அங்க நெல் முளைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சவகாசமாக திரைப்படம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இது எடுபடுமா? இந்த தமிழகத்தின் ஒரே ஒரு சாதனை என்ன தெரியுமா சொல்லிக்கிறாங்க? நாங்க திராவிட மாடல். என்ன மாடல் தெரியுமா? மது கலாச்சாரத்திற்கு இளைஞர்களை அடிமையாக்கியதில் முதல் மாடல். சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து கற்பு கல்லை கல்பழிப்பு என்பதற்கு ரோல் மாடலாக தமிழகம் இருக்கிறது. தமிழகம் என்றால் அமைதி பூங்கா என்பதை பெற்று இன்று குற்றப்பத்திரிகையில் முதலிடமாக இந்தியாவில் இருக்கின்றது தமிழகம் தான். இந்த தலைகுனிந்த தமிழகத்தை மீண்டும் தலைநிமிர இதோ தேசிய ஜனநாயகத்தினோட கூட்டணியாக மேடையில் அமர்ந்திருக்கும் பொறுப்பாளர்களும் அதை செயல்படுத்திக் கொடுக்கின்ற தேசிய ஜனநாயகத்திற்காக எங்கள் பணி தேச பணி எங்கள் பணி கழகத்தின் பணியாக பெருமென சொந்ததாக வந்திருக்கும் அனைவரும் பொறுப்பாதங்களை மண்டங்கி ஒரே ஒரு விஷயம், தாமரை எங்கே எங்கே என்று கொண்டு
இந்த விடியாத அரசியலை மக்களை மிக பெரிய துயரத்தில், அவமானத்தில், போதை கலாச்சாரத்தில் கேள்விக்குறியாக என்பதை எல்லாம் தலைநிமிர்வதற்காக இதோ எங்கள் மாநில தலைவர், நமது மாநில தலைவர், மக்களின் ஒருவராக இதோ உங்கள் முன்னாக திரு நைனா நாகேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் உரக்க குரலாக எதிர்க்கின்ற குரலாக உங்கள் ஒருவராக உங்கள் குரல் கொடுக்க இதோ வருகை தந்திருக்கின்றார். அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வருகை தந்த அத்தனை பேருக்கும் நன்றி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி தருகிறேன். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, வந்தே வந்தே. நன்றி. பாரத் மாதா கி. கொஞ்சம் மேடையில் இருக்கக்கூடிய நீ எல்லாரும் கீழே இருங்க. ஒருத்த கூட நிக்க கூடாது பின்னாடி. ஒன்னும் கீழே உட்காந்துங்க வேணாம், நிக்க கூடாது. அதான் நம்ம கூட்டணியா இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சேர்த்து தான் சொல்றேன். எல்லாரும் கீழே இருங்க தயவு செஞ்சு. அசிங்கமா இருக்கு மேடை, கீழே இருங்க. நாங்களாம் வந்து இறக்கி விட்டா அது நல்லா இருக்காது. கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரிதான். கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லா பொறுப்பாளரும் கீழே இருங்க. எல்லாரும் இறங்க. ஆனா ஒரு ஆள் கூட பின்னாடி நிக்க கூடாது. ஒண்ணு சேர்ல உட்காருங்க. அப்படி மேடையெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உட்காந்துங்க, நிக்க கூடாது. தம்பி கணேஷ், கணேஷ் எல்லாம் போங்க, அங்கிட்டு போங்க. அண்ணா ஒண்ணு கீழே பாருங்க. தம்பி வாங்கப்பா கீழே போ. ஆனா அங்க யாரும் நிக்காதீங்க, அங்கிட்டு போங்க. இளங்க இளங்க எல்லாரும் இறக்கி விடுங்க, கீழே இறக்கி விடுங்க. போட்டோ எடுத்து நிக்கிறது, ஸ்டேஜ்ல போட்டோ எடுத்து நிக்கிறா வேலையா? கீழே இருங்க, போங்க எல்லாம். இளங்க அந்த பக்கம் போங்க, இறக்குங்க எல்லாரையும். இந்த பக்கம் அண்ணா பாரத் மாதா கே, பாரத் மாதா கே, வந்தே வந்தே. அடுத்ததாக நம் போலூர் சட்டமன்றத்தின் எம்எல்ஏ அண்ணன், நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லலாம், எல்லா புகழும் அவருக்கே. அண்ணன் திரு அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி எம்எல்ஏ, தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மாட்சிமை மிகுந்த திராவிட இயக்கத்தினுடைய பிதாமகன் தந்தை பெரியார் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்னும் தாரக மந்திரத்தை தமிழகத்திற்கே தந்த தமிழ்நாட்டினுடைய பிதாமகன் பேரறிஞர் அண்ணா கல்லறைக்குள்ளே இருந்தாலும் உலகத்தாரின் கவனத்தை இன்றைக்கும் தன் மீது ஈர்த்து கொண்டிருக்கிற ஏழைகளுடைய பிதாமகன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிதாமகன் மறைந்தும் மறையாமல் மக்கள் உள்ளங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாரே மக்கள் தலைவி, மாணிக்க தலைவி, மாசற்ற தலைவி, இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா. இவர்களின் வழியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் இயக்கத்தினுடைய 2,17,00,000 தொண்டர்களையும் தலைமையேற்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிற கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் மூலமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற நம்முடைய மாட்சிமை மிகுந்த வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் இந்திய தேசத்தினுடைய பிதாமகன் மோடிஜி அவர்கள், இந்தியாவினுடைய இரும்ப மகன் அமித்ஷா அவர்கள், இவர்களுடைய வழியில் தென் திசையிலே ஏற்றப்பட்ட ஒரு தீபமாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக தான் பொறுப்பேற்ற நிலையிலே இருந்து இன்று வரை தமிழகம் எங்கும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தன்னுடைய ஆற்றலால், தன்னுடைய திறமையால், தன்னுடைய நாவன்மையால் இன்றைக்கு தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிற என்னுடைய மரியாதைக்குரிய அருமை அண்ணன், தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர், என்னுடைய மதிப்பிற்கு மிகுந்த மரியாதைக்குரிய அருமை அண்ணன் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய சகோதரி
கவிதா வெங்கடேசன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அமைப்பு செயலாளர், ஆரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் அவர்களே, திருவண்ணாமலை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர், செய்யாறு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய சகோதரர் தூசிகே மோகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், வேலூர் பெருங்கோட்ட பொறுப்பாளர், முன்னாள் மேயர், மரியாதைக்குரிய சகோதரி கார்த்தியாயினி அவர்களே, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், மரியாதைக்குரிய சகோதரர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மத்திய மாவட்ட தலைவர், வழக்கறிஞர் திரு வி.சி. தினகரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர், மரியாதைக்குரிய திரு சி. ஏழுமலை அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர், மரியாதைக்குரிய சகோதரர் சாசா வெங்கடேசன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் திரு பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி அவர்களே, சதீஷ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, பொருளாளர் அருள் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில மாவட்ட நிர்வாகிகளே, கழகத்துடைய பொதுச் செயலாளர், நம்முடைய மாட்சிமை மிகுந்த விவசாயிகளுடைய மகனாக தமிழகத்திலே 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த அருமையண்ணன் எடப்பாடியாருடைய ஆணையின் அடிப்படையில் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆணையின் அடிப்படையிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஒன்றுபட்ட திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்களே, நகர் கழகத்துடைய செயலாளர்களே, பேரூராட்சி கழகத்துடைய செயலாளர்களே, கழகத்துடைய பொதுக்குழு உறுப்பினர்களே, முன்னாள் ஊராட்சி மன்றத்துடைய தலைவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்துக்குரிய பெரியோர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, மரியாதைக்குரிய ஊடகத்துறையைச் சேர்ந்த நண்பர்களே, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் உள்ளடங்கிய போலூர் சட்டமன்ற தொகுதியிலே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் போலூர் சட்டமன்ற தொகுதி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலேயும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலேயும் என்டிஏ கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற அனைத்து இயக்கங்களின் சார்பிலேயும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று இன்றைக்கு ஒரு பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் போலூர் நகராட்சியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. போலூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2021ஆம் ஆண்டு இதே இடத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பேசுகின்ற பொழுது 2021 நடைபெற்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்த கூட்டணியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை அண்ணன் எடப்பாடியார்கள் எனக்கு தந்தார்கள். அந்த தேர்தலிலே போட்டியிட்ட பொழுது இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்களது ஆதரவோடு, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆதரவோடு, பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவோடு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய ஆதரவோடு, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய ஆதரவோடு மாபெரும் வெற்றியை தந்த தொகுதி நம்முடைய போலூர் சட்டமன்ற தொகுதி. இதே நிலைமை 2026ஆம் ஆண்டு தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் இங்கே போட்டியிடுகின்ற வேட்பாளர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற கூட்டணியின் சார்பிலே யார் போட்டியிட்டாலும் அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெறுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே இங்கே வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு சுட்டிக்காட்டி
4.5 ஆண்டு காலம் தமிழகத்திலே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். 525 தேர்தல் வாக்குறுதிகளை தந்தார்கள். தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்களா? பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையிலே இருக்கின்ற இந்த அரசு, தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு அரசு, மக்கள் விரோத போக்கினை கொண்டிருக்கின்ற இந்த ஸ்டாலினுடைய விடிய அரசை தூக்கி எறிவதற்கு தமிழகத்திலே இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளிலே இருக்கின்ற மக்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள், இந்திய நாட்டினுடைய இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற மாநில தலைவர் அருமையண்ணன் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டவர்கள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வலுவான கூட்டணி, வலிமையான கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கூட்டணியின் மூலமாக தமிழகத்திலே 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான வியூகத்தை மோடிஜி அவர்களும் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களும் வகுத்திருக்கிறார்கள். அரசியல் சதுரங்கத்திலே எந்த காயை எங்கே நகர்த்த வேண்டும், எந்த காயை வெட்டி தூக்கி எறிய வேண்டும் என்ற அரசியல் வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசியல் சதுரங்கத்தில் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் மக்களால் அடித்து விரட்டப்பட இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, சொல்லிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு தமிழகத்திலே எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, வழிபறி என்று தமிழகமே சுடுகாடாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை மாற வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை. இன்றைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது, பால் விலை உயர்ந்திருக்கிறது. தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியை நாடே உன்னிப்பாக பார்த்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி தமிழக மக்களை மீட்டெடுப்பதற்காக 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை இணைந்து சந்திக்க இருக்கிறது. இந்த தேர்தலில் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், மாட்சிமை மிகுந்த முன்னாள் முதலமைச்சர், ஒரு விவசாயினுடைய மகனாக, ஒரு சாமானிய முதலமைச்சராக, ஏழைகளுடைய முதலமைச்சராக 4.5 ஆண்டு காலம் நல்லாட்சி தந்த மாட்சிமை மிகுந்த அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் தமிழகத்துடைய முதலமைச்சராக அமர்வதற்கு உங்களுடைய நல்லாதரவை தாருங்கள் தாருங்கள் என்று உங்களுடைய பொற்பாத மலர்களை வேண்டி விரும்பி கேட்டு தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்த சிறப்பான யாத்திரையை ஏற்பாடு செய்து நேற்று முன்தினம் கைது செய்திருந்தாலும் நான் இந்த யாத்திரையை வெற்றிகரமாக முடிப்பேன் என்று நமக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற இன்று நம்மிடையே எழுச்சி உரையை ஆற்ற வருகை புரிந்திருக்கும் நம் மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், மதிப்பிற்குரிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை என்று சொன்னாலே உலக புகழ் பெற்ற, இந்த உலகத்தையே ஆட்சி செய்கின்ற அண்ணாமலையார் அவர்களுடைய ஞாபகம் தான் எல்லோருக்கும் வரும். பஞ்சபூத ஸ்தலங்களிலே ஒன்றான நமது திருவண்ணாமலை மிகவும் சிறப்பு வாய்ந்த மண் இந்த மண். பஞ்சபூதங்களில் ஒன்றான நெருப்புக்கு அதிபதியாக விளைகின்ற இந்த மண், இந்த மண் சோழ மன்னர்கள், பல்லவர்கள், சம்பூராயர்கள், பொய்சொல்லார்கள் ஆட்சி செய்த இந்த மண், இந்த மண் இந்த மண் சாதாரண மண் அல்ல. முகலாய படையெடுப்புக்கு போது மக்களை எல்லாம் அழித்து விடுவோம் என்று சொன்ன 3ஆம் வீரவல்லான் பிறந்த மண் இந்த மண். அருமைக்கும் பெருமைக்கும் தமிழ் மண்ணிற்கும்
மனம் வீசுகின்ற இந்த திருவண்ணாமலை மண் இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது என்பது ஒரு நிமிடம் இந்த வீடியோ காட்சி மூலம் பார்க்கலாம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை என்பது சான்றோர் கூற்று. 6 ஆதாரங்களிலும் கலந்திருக்கும் அண்ணாமலையார் வீற்றிருக்கும் புண்ணிய பூமி இந்த திருவண்ணாமலை. திருவண்ணாமலை தீபத்தை கண்டு உள்ளம் உருகாதோர் உலகில் ஒருவரும் இல்லை. கார்த்திகை திருநாள் அன்று தீபம் ஏற்றுவது நமது மரபு. அப்படிப்பட்ட தினத்தில் முருகப்பெருமானின் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதை தடுத்து தனது இந்து மத வெறுப்பை கக்கி வருகிறது இந்த திமுக அரசு. நீதிமன்றமே தீபம் ஏற்ற அனுமதி வழங்கிய பின்பும் இந்த திமுக அரசு நம் மீது பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டு அடக்குமுறையை ஏவியது. இதற்கெல்லாம் அஞ்சுபவர்களா நாம்? எரிமலை வெடிக்கும், கிணிக்கத்தை முடித்திட்ட நிழலும் குத்திக்கும், எலும்புகள் உடைப்பட்ட கையம்மைகள் சிதறும், சிவனுடன் போரிட யாருக்கும் வரும். இந்த இந்து தர்மத்தையும் நமது வழிபாட்டு முறைகளையும் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற மரபையும் எந்த அளவுக்கு இழிவுபடுத்த துடிக்கிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். இந்த அண்ட சராசரத்தை ஆளும் எம்பெருமானின் சன்னதிக்கு களங்கம் விளைவிக்க முயன்ற இந்த திமுக ஆட்சியை என்ன பெயர் சொல்லி அழைப்பது? அண்ணாமலையார் கோவிலின் ராஜகோபுரத்தை மறைத்து வணிக வளாகம் கட்ட திட்டம் தீட்டிய இந்த இந்து விரோத திமுக அரசின் நயவஞ்சகத்தை எளிதில் மறந்துவிட முடியாது. இதே மாவட்டத்தை சேர்ந்த திமுக அமைச்சர் இந்த பிரச்சனைகளை சரி செய்யாமல் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தேவாவேலு என்னும் நான் இந்தியா என்ற வார்த்தைக்கு எந்த காலத்தில் நமக்கு எல்லாம் தாக்கம் இருந்திருக்கிறது. இந்தியானா ஏதோ வடக்கு இருக்கிற ஒரு ஊர். முடிஞ்சால் நம்ம திராவிட நாடு பண்ண முடியுமா நம்ம யோசிப்போம். ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. பிரிவினை பேசுவதையும் கேள்வி கேட்கும் மக்களை உதாசீனப்படுத்தி பேசுவதையும் தனது தார்மீக பணியாக செய்து வருகிறார். நெல், கரும்பு, வாழை, நிலக்கடலை, மா, கொய்யா என பலதரப்பட்ட விவசாயத்தை பரவலாக கொண்ட மாவட்டம். ஆனால் திமுக ஆட்சியில் இந்த மாவட்ட விவசாயிகள் பட்ட இன்னல்களையோ எளிதில் அளந்துவிட முடியாது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே சிப்காட் விரிவாக்கத்திற்காக அரசு சார்பில் சுமார் 3600 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தும் பணி நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 7 விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதை கண்டித்து போலி வழக்குகளை பதிவு செய்து மிரட்டி கையெழுத்து வாங்கியுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் கூறியுள்ளனர். உலக வரலாற்றிலேயே விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட நம்பர் 1 ஆட்சியாளர் என்றால் அது நம் தமிழக முதல்வர் தான். பாஜக உள்ளிட்ட கட்சிகள் போராட்டம் நடத்திய பின்பு இந்த கையாலாகாத திமுக அரசு விவசாயிகள் மீது போடப்பட்ட குண்டாஸை வாபஸ் வாங்கியது. விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விஷ வாயுதான் ஸ்டாலின். தங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைத்து மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் இந்த திமுக மக்களுக்கு தேவையான அடிப்படை கடமைகளை செய்ய தவறியிருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் அரசு பள்ளிகளும் அரசு மருத்துவமனைகளும் பரிதாபகரமான நிலையில் உள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கட்டிடத்தில் உள்ள சீருடைய வேறொரு கட்டிடத்திற்கு மாற்றாமல் கட்டிடத்தோட கட்டிடமாக இடிக்கப்பட்டு வருகிறது. இதை கண்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். திருவண்ணாமலை அரசு பள்ளிகள் துர்நாற்றம் வீசுவதாக 20க்கும் மேற்பட்ட மாணவிகள் மூச்சுவிட சிரமப்பட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆசிரியர் வராததால் அரசு பள்ளியை பெற்றோர் முற்றுகையிட்டனர். ஆரணி அரசு மருத்துவமனையில் 1 மாதத்துக்கும் மேலாக எக்ஸ்ரே இயந்திரம் பழுதாகி உள்ளதால் தனியார் ஸ்கேன் சென்டரில் 300 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை கட்டணம் செலுத்தி எக்ஸ்ரே எடுக்க வேண்டியுள்ளதாக நோயாளிகள் தெரிவிக்கின்றனர். தினந்தோறும் பரபரப்பாக காணப்படும் போலூர் அரசு மருத்துவமனையில் ஏராளமான நோயாளிகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தேவையான அடிப்படை வசதிகள் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இப்படிப்பட்ட தெய்வீக பூமியான திருவண்ணாமலையை பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கும் இந்த திமுக அரசுக்கும் அதன் ஆட்சியாளர்களுக்கும் அடியோடு முடிவு கட்டுவோம். நம் திருவண்ணாமலை மாவட்டத்தின் நன்மைக்காக பாடுபடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம். தமிழகம் தலைநிமிர தமிழனின் எழுச்சி பயணமாக இன்று நமதிடையே நடைபெறுகிற இந்த கூட்டத்தை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நமது மாவட்ட தலைவர் மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய கவிதா வெங்கடேசன் அவர்களே, இந்த நிகழ்வில் நமக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பில் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவருடைய சார்பாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த
தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்புக்குரிய அண்ணன் அக்ரி எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் அவர்களே, மத்திய மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஜெயசுதா லட்சுமிகாந்தன் அவர்களே, மாவட்ட செயலாளர் தூசி மோகன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற நமது பொதுச் செயலாளர் காத்தியாயினி அவர்களே மற்றும் பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் வி.சி. தினகரன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் ஏழுமலை அவர்களே, சாசா வெங்கடேசன் அவர்களே, பாஸ்கரன் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலாளர்கள் முத்துசாமி அவர்களே, சதீஷ் அவர்களே, வெங்கட்ராமன் அவர்களே, மாவட்ட பொருளாளர் அருள் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மண்டல் தலைவர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு பேசினார்கள். 525 தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து, பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து, நடைபெற முடியாத வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பொய்யை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். எதற்கெடுத்தாலும் நீதிமன்றத்திற்கு போவதுதான் அவருடைய வாடிக்கையாக இருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இன்றைக்கு மக்கள் வாக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, வாக்குரிமை கணக்கெடுப்பு எடுத்தாலும் சரி, சார் அப்படின்னு சொன்னால் எதையோ வித்தியாசமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு மக்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், 4.5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி இருந்தது போதும், மக்கள் மாண்டதும் போதும், எப்பொழுது எடப்பாடியார் எங்களுக்கு முதலமைச்சராக வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கூட்டணியாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி விளங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த மாவட்டத்தில் எதை செய்தார்கள்? இந்த வீடியோல பார்த்தீர்கள், விவசாய மக்களுக்கு எதுவுமே செய்யவில்லை. இந்த பகுதியிலே வாழ்கின்ற விவசாய மக்களுக்கு விவசாயம் ஒரு ஏற்பாட்டை செய்வோம் என்று சொன்னார்கள், எதையும் செய்யவில்லை. வாழைக்கு ஆதரவு விலை அதிகமாக பெற்றுத் தருவோம் என்று சொன்னார்கள். கரும்பு விவசாயிகள் இன்றைக்கு அல்லல்படுகிறார்கள். மாவட்டந்தோறும் தானிய கிடங்கு அமைப்போம் என்று சொன்னார்கள், இதுவரை செய்யவில்லை. 10,000 கோடி ரூபாய்க்கு நீர் மேலாண்மை அமைத்து தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. இதே பகுதியில் விவசாயிகளுக்கு எதிராக 3174 ஏக்கர் நிலத்தை இன்னைக்கு சிப்காட் எடுப்பதற்காக இன்னைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் இன்னைக்கு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மணல் கொள்ளை ஒரு பக்கம், இன்றைக்கு கனிம வளங்கள் கொள்ளை ஒரு பக்கம், எல்லா கொள்ளைகளும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக எல்லா ஏற்பாட்டையும் செய்து வரும் என்று சொன்னார்கள். கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக வெள்ளம் எடுப்பதற்கு உதவி செய்வோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் செய்யவில்லை. நீராவாணம் அமைத்து ஏற்பாடு செய்வோம் என்று சொன்னார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சட்டமன்றத்திலே பேசினார்கள், அதற்குள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்பாடு செய்து தந்திருப்பார்கள். பட்டியலின மக்கள் இன்றைக்கு படுகின்ற பாடு இன்றைக்கு மிக மோசமான ஒரு நிலைமையில் போய் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடங்களிலே மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ் தருவோம் என்று சொன்னார்கள். பள்ளிக்கூடங்களே தருவோம் என்று சொல்லிவிட்டு இதுவரையிலும் செய்யவில்லை. அண்ணன் எஸ் கிருஷ்ணமூர்த்தி பேசும்போது சொன்னார்கள் 525 தேர்தல் வாக்குறுதிகள். அந்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒன்றுதான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே படிக்கிற மாணவர்களுக்கு ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ் கூட தருவோம் என்று சொன்னார்கள். இதே மாவட்டத்தில் 10வது வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி ஜாதி சான்றிதழ் பெற முடியவில்லை என்று சொல்லி இன்றைக்கு அவர் சூசைட் பண்ணதும் இதே மாவட்டத்தில் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மகளிர்களுக்கு சுய உதவி குழுக்களுக்கு 25% அவர்களுக்கு மானியம் தருவோம் என்று சொன்னார். வாங்குகிற லோன்களுக்கு 25% மானியம் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் தரவில்லை. வறுமை கோட்டில் கீழே வாழ்கின்ற 1 லட்சம் மகளிர்களுக்கு கடன் நாங்கள் தருவோம் என்று சொன்னார்கள், இதுவரையிலும் கடன் தரவில்லை. அந்த அளவிற்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி. குறும்பர்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கவில்லை. சம்பராயன் அந்த மாவட்டத்தில் SC/ST சர்டிபிகேட் யாருக்குமே தரவில்லை. அவ்வளவு தூரம் ஒரு மோசமான ஆட்சி இந்த ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய அரசு எதை கொடுத்தாலும் எதை தந்தார்கள் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர, தந்ததை சொல்லுகின்ற அரசாக
முதலமைச்சர் ஸ்டாலினுடைய அரசு இல்லை. இன்றை நேற்று முன்தினம் கூட திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியவில்லை. நீதிபதிகள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று சொல்லியும் கூட அங்க 144 தடை உத்தரவு போடுகிறார்கள். நான் உட்பட திருப்பரங்குன்றத்தில் சென்ற அனைவரையுமே கைது செய்தது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு அரசு இனி இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய எண்ணமும் குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கிறது. எதை செய்தாலும் செய்யவில்லை. மத்திய அரசு 3வது முறை பிரதம அமைச்சராக வந்த மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 14 லட்சம் கோடி ரூபாய் தந்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டிற்கு. 14 லட்சம் கோடி ரூபாய். அதிலே இந்த மாவட்டத்திற்கு எடுத்துக்கொண்டு சொன்னால் திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை 70 கிலோமீட்டர் புதிய ரயில் பாதைக்கு 50 கோடி ரூபாய் மத்திய அரசு தந்திருக்கிறது. அது மட்டுமா, 150 கோடி ரூபாய் செலவில் இந்த மாவட்டத்திலே விழுப்புரம் டு வேலூர், வேலூர் டு தூத்துக்குடி ஆகிய ஊர்களுக்கு போறதற்கு 269 கோடி ரூபாய் தேசிய நெடுஞ்சாலைக்கு தந்தது மத்திய அரசு. யாரும் மறுக்க முடியாது. கிருஷ்ணகிரி டு திண்டிவனம் 176 கிலோமீட்டர் 562 கோடி ரூபாய்க்கு, கிருஷ்ணகிரி டு திண்டிவனத்திற்கு 176 கிலோமீட்டர் சாலை போடுவதற்கு 561 கோடி ரூபாய் தந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பது யாரும் மறுக்க முடியாது. இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு 6000 வீதம் 3 லட்சம் பேர் இதே மாவட்டத்தில் 6000 ரூபாய் வாங்கிற 3 லட்சம் பேர் இருக்கிறார்கள். மொத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 706 கோடி ரூபாய். 706 கோடி ரூபாய் இதே மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு கொடுத்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு என்ன தந்தார்? இந்த மாவட்டத்தில் ஒரு பைசா கொடுத்திருப்பாரா? இதுவரையில் ஒரு பைசா கூட கொடுக்க முடியவில்லை. 3 லட்சம் பேருக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக 3 லட்சம் பேருக்கு ஜல்ஜீவன் திட்டம் மூலமாக இன்றைக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்திருப்பது மத்திய அரசு. ஆனால் மாநில அரசு என்ன செய்தது? மத்திய அரசு எதை கொடுத்தாலும் அதை மாநில அரசு கொடுத்ததாக ஸ்டிக்கர் ஒற்ற வேலையை தவிர வேற எந்த வேலையும் இதுவரையில் அவர்கள் செய்தது கிடையாது. ஸ்டிக்கர் ஒற்ற வேலை. ஜெயசுதா பேசினார்கள் விடியாத அரசு என்று சொல்லி. அவர்கள் என்ன தெரியுமா 2021 ஸ்டிக்கர் ஒட்டினாங்க வீடு வீடா. ஸ்டாலின் தான் வரப்போறாரு, விடியல் தான் தரப்போறாரு. 4.25 வருஷம், இன்னும் 100 நாட்கள் இல்லை ஆட்சி முடிவதற்கு. மகளிர் உரிமை தொகை இன்னும் தருவோம் என்று சொல்லுகிறார். 1000 ரூபாய் தருவோம் என்று சொன்னார் ஆட்சி வருவதற்கு முன்னால். ஆனால் 30 மாசம் கொடுக்கவில்லை. பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு கொடுத்தார். ஆனால் எல்லாரும் கேட்க வேண்டும், 30 மாசங்களுக்கு பெண்டிங் வச்சிருக்கிறைய அந்த 30 மாசம் ரூபாயும் ஒரு ஆளுக்கு 30,000 ரூபாய்களை தர வேண்டும் என்று எல்லா மகளிர்களும் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? நாட்கள் இல்லை, தேர்தல் மூலமாக கேட்க வேண்டும். இதே மாவட்டத்தில் தாமரை சின்னம் நிக்கலாம், இரட்டையில சின்னம் நிக்கலாம். எந்த சின்னத்தில் நின்றாலும் அவர்களை அமோக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்கிறேன். புதிய கட்சி ஆரம்பித்திருப்பவர் வருவார்கள், நிறைய பேர் வருவார்கள். எத்தனை பேர் கட்சி ஆரம்பித்தாலும் புரட்சி தலைவர் மாதிரி ஒரு தலைவரை இந்த நாடு இனி பார்க்க முடியாது. அவருடைய மறு உருவமாகத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுடைய இரும்பு மனிதர் மட்டுமல்ல, அகில உலக அளவில் இன்றைக்கு அமெரிக்க அதிபராக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபராக இருந்தாலும் சரி, அவரை பார்த்து கட்டிப்பிடித்து கட்டி தழுவுகிற மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். ஆனால் இன்றைக்கு எல்லாரும் சாதாரணமாக பேசுகிறார்கள். திமுகவை சேர்ந்தவர்கள் ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார்கள். இந்தியாவில் இன்றைக்கு இரும்பு மனிதராக பாரத நரேந்திர மோடி இல்லை என்று சொன்னால் இந்தியா ஒரு நாடாக இன்றைக்கு உலக வரைபடத்தில் இருந்திருக்கவே முடியாத சூழலை இன்றைக்கு ஏற்படுத்தியிருப்பார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தியுடைய மகனார். இன்னைக்கு ராகுல் காந்தி ஒரு விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறார், ஒரு கட்சி தலைவரை போல இல்லை. அங்க வாக்குரிமை பீகாரிலே
களவாடப்படுகிறது என்று சொல்லி என்னை பிரச்சாரம் செய்தார். நம்முடைய முதலமைச்சர் கூட பீகாருக்கு பிரச்சாரத்துக்கு போனார். இந்தி கூட்டணிக்காக 243 இடங்களில் 202 இடங்களை வென்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி. யாரும் மறந்துவிட முடியாது. இன்றைக்கு வரலாறு அதே மாதிரி தான் இருக்கிறது. வாக்கு சீட்டு சரிபார்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கும் உச்ச நீதிமன்றத்தில் போனார். உச்ச நீதிமன்றம் தலையில ஒரு கொட்டு கொட்டி தமிழ்நாட்டுக்கு அனுப்பிவிட்டது. திருப்பரங்குன்றத்திற்கும் கோர்ட்டுக்கு போனார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய தலையில ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி இருக்கிறது. இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போயிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய தலையிலே ஒரு கொட்டு கொட்டி திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஜிஎஸ்டிக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எதுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், நீட்டுக்கு போனாலும் உச்ச நீதிமன்றம், எது எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆனால் உச்ச நீதிமன்றம் சரியான தீர்ப்புகளை நிச்சயமாக வழங்குமோ இல்லையோ, தமிழ்நாட்டு மக்கள் சரியான தீர்ப்பை 2026 வழங்க வேண்டும் என்பது நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது கூட்டணி ஒன்று சாதாரண கூட்டணி அல்ல. இன்னைக்கு ஒரு பத்திரிகையிலே கருத்து கணிப்பு வந்திருக்கிறது. 90 இடம் ஒருவருக்கு, 70 இடம் ஒருவருக்கு, 35 இடம் ஒருவருக்கு. அந்த பத்திரிகையிலே போட்டிருக்கிறார்கள் மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்டா. நான் கேட்கிறேன், மத்திய உளவுத்துறை உங்க பத்திரிகைக்கு மட்டும் தனியா ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் அனுப்பியிருக்காங்களா? அந்த ரிப்போர்ட் என்ன பத்திரிகைக்கு அனுப்புவாங்க? உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட்டை யாருக்கு அனுப்புவாங்க? வேற எந்த பத்திரிகையும் வரல. இந்த பத்திரிகையில ஒரு சிலுசிலுப்பு இருக்கு. அது சென்னையில மட்டும்தான், திருச்சியில இல்லை, திருநெல்வேலியில் இல்லை, ஈரோட்டில் இல்லை. இவர்கள் கருத்து கணிப்பு, எத்தனை கருத்து கணிப்புகள் ஃபெயிலியர் ஆயிருக்கிறது. 1998 ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது இதே கூட்டணி ஏற்பாடு செய்தார்கள். அண்ணன் எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு தெரியும். அன்றைக்கு பத்திரிகையில் கருத்து கணிப்பில் எப்படி தெரியுமா எழுதியது? ஒரு இடம் கூட கிடைக்காது. பாரதிய ஜனதா கட்சியில் வேறுண்ட முடியாது சொன்னார்கள். 30 இடங்களை அன்னைக்கு புரட்சி தலைவர் அம்மா அவருடைய தலைமையிலே வென்ற கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திமுக கூட்டணி. அதே கூட்டணி இன்றைக்கு திரும்ப வந்திருக்கிறது. இந்த நாட்டில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக 11 மருத்துவக் கல்லூரிகளை தந்தது பாரதிய ஜனதா கட்சி, பெற்று தந்தது நமது அன்றைய முதலமைச்சர் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. இந்த கூட்டணியை ஏதோ நயினார் நாகேந்திரனோ, கிருஷ்ணமூர்த்தி அவர்களோ, ஜெயசுதா அவர்களோ, தூசி மேகன் அவர்களோ, கருப்பு முருகானந்தம் அவர்களோ ஏற்பாடு செய்யவில்லை. அண்ணன் அவர்கள் பேசியது போல பாரத நரேந்திர மோடி அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி. இந்த கூட்டணி வெல்கின்ற கூட்டணியாக அமைய இருக்கிறது. இதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. எல்லா இடத்திலும் கஞ்சா போதைப் பொருட்கள். 10 வயது பெண்கள் ரோட்டிலே நடமாட முடியவில்லை. 10 வயது பெண்ணிலிருந்து 70 வயது பெண்கள் வரையிலும் இன்றைக்கு ரோட்டில் நடமாட முடிகிறதா? கஞ்சா எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கள்ளச்சாராயம். கள்ளக்குறிச்சியில் 65 பேர்கள் இறந்து போனார்கள் கள்ளச்சாராயம் குடி. 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கிறார் முதலமைச்சர். விவசாயி ரோட்டில் இறந்து போனால், விவசாயி கரண்டிலே அடிபட்டு போனால் 2 லட்சம் ரூபாய். ஆனா கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போனா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு தேவையா? கரூரிலே 41 பேர் இடுபாடுகளில் இறந்து போனார்கள். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வந்தார். 12 மணிக்கு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு இரவு 7 மணிக்கு வந்தார். இரவு 7 மணிக்கு வரும்போது அவர்களுக்கு அங்கு உணவு ஏற்பாடு இல்லை, தண்ணீர் ஏற்பாடு இல்லை. இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் கவிதா வெங்கடேசன் ஏற்பாடு செய்திருக்கிறார். எல்லாருக்கும் தேவையான வசதிகளை செய்து கொடுத்து இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அங்க எந்த ஏற்பாடும் இல்லை. ஆனால் இடுபாட்டு வீழ்ச்சிக்கு 41 இறந்து போனார்கள். 3 வயது பெண் குழந்தை, 10 வயது குழந்தை. தன்னுடைய தாய் கண் முன்னாலே கூட்டத்தில் 3 வயது குழந்தை நசுங்கி, கால் மிதிப்பட்டு நசுங்கி செத்து போடைய காட்சியை பார்த்தால் யாருக்குத்தான் மனசு உருகாது? அவ்வளவு ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை. முதலமைச்சர் உடனடியாக வருகிறார். யாரை காப்பாற்ற? அந்த கூட்டத்திலே அந்த தமிழக வெற்றி கழக தலைவர் பேசுகிறார்.
பேசுறதுக்கு முன்னாலே மைக் எடுத்து 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டிலுக்குன்னு பேசுகிறார். 10 ரூபா பாட்டில் என்னன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? என்னது 10 ரூபா? 10 ரூபா பாட்டில்னு பேசும்போது செருப்ப கலத்து வீசுறாங்க. அங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. அவர் ஏதாவது அந்த ஆளை பத்தி பேசினால் நீங்க நிச்சயமாக தகராறு ஏற்பட சொல்லிட்டு செருப்பு கலத்து வீசுறாங்க, கரண்ட் ஆஃப் பண்றாங்க, போலீஸ் லத்தி சார்ஜ் நடைபெறுகிறது. ஆனால் சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசும்போது சொல்லுகிறார் லத்தி சார்ஜ் நடைபெறவில்லை, தகுந்த போலீஸ் பாதுகாப்பு போட்டிருந்தோம் சொன்னாங்க. ஆனால் லத்தி சார்ஜிலே ஈடுபாட்டுகளை சாக்கடைகளை ஒருவர் மேல் விழுந்து ஒருவருக்கு மேல் ஒருவர் மிதித்து நசுங்கி 41 பேர் இறந்து போனார்கள். யாரை காப்பாற்றுவதற்காக? அதற்கும் இன்னைக்கு சொன்னார்கள், உச்ச நீதிமன்றம் போனார்கள், சிபிஐ எங்களுக்கு வேண்டாம் என்று. அங்கேயும் உச்ச நீதிமன்றம் அவர்களை தலையிலே கொட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். எதை எடுத்தாலும் உச்ச நீதிமன்றம். ஆக கள்ளக்குறிச்சிக்கு 65 பேர் இறந்து போனார்கள். முதலமைச்சருடைய கால்கள் அங்கு வரவில்லை. 41 பேர் இறந்து போன கரூருக்கு இறந்து போனார். யாரை காப்பாற்ற? செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள், படுகொலைகள், பாலியல் வன்கொடுமைகள். கோயம்புத்தூரிலே பார்த்தால் ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கின்ற பொழுது கஞ்சா போதையோடு 3 பேர் சேர்ந்து ஒரு பெண்ணை விடியற்கால 4 மணி வரையிலும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார். எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையெல்லாம் தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இன்னும் ஒரு சில கொடுமையை ஒரு நிமிடம் வீடியோவில் பார்க்கலாம். திருவண்ணாமலை மக்களின் உள்ள குமுறல். இவங்க எப்ப வந்தாலும் இவங்களுக்கு இதே குடிச்சவர் தான். எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல. எங்களுக்கு அடிப்படை வசதியா குப்பைவே வரதுக்கு இல்ல. திருவண்ணாமலை மாநகராட்சி ஃபுல்லா குப்பை தேங்கி கிடக்குது. பாதாள சாக்கடை தெரு ஃபுல்லா நோண்டி போட்டு குண்டு மூலியமா தான் தெரு ஃபுல்லா இருக்குது. மாநகராட்சிக்கு வந்தான எந்த தகுதியுமே இந்த திருவண்ணாமலை கிடையாது. மேனேஜ்மெண்டே சரியில்லை போது அப்புறம் அரசியல் பத்தி பேசினா புரிஞ்சுக்கணும். மேல் மட்டும் சரியா இருந்தா கீழ் மட்டும் ஆட்டோமேட்டிக்கா சரியா இருக்க போகுது. மெயினா மலையிலிருந்து வரக்கூடிய ஓடியை சீர் பண்ணி வந்து ரோட்ல இருக்கிற கையை வச்சாங்கன்னா நல்லா இருக்கும். அதை விட்டுறாங்க. ரோட்ல மெயின் ரோட்ல சீர் பண்ணி புரோஜனம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு அதிகாரி திருவண்ணாமலை மாட வீதியோ கோயிலையோ திருவண்ணாமலை நடந்து சுத்தினாங்கன்னா இன்னி வரைக்கும் இல்ல. சுத்தினா மக்கள் படுற கஷ்டம் அவங்களுக்கு புரியும். கவர்மெண்ட் காலேஜ் பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு முறையான பஸ் கிடையாது. 80 பேர் அந்த பஸ்ல கெப்பாசிட்டினா கிட்டத்தட்ட 160 பேர் 150 பேர் அந்த பஸ்ல போற அளவுக்கு. அப்புறம் விபத்து ஏற்படாம என்ன ஏற்படும்? 1000 பணம் கொடுத்தீங்கன்னா யாரு வீட்டு பணத்தை கொடுக்குற? பணம் கொடுக்கல. எங்கள்கிட்ட வசூல் பண்ணி எங்கள்கிட்ட கொடுக்குற 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஒண்ணும் கிடையாது. போன தீபாவளி 22 கோடி திருவண்ணாமலை டாஸ்மாக் வசூல். மதுரையில 44 கோடி. மொத்தம் 528 கோடி தமிழ்நாட்டுல டாஸ்மாக் தீபாவளி 3 நாள் 3 டேஸ் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? அதை விட 5 மடங்கு இந்த 3 நாள்ல அவங்க சமாளிச்சிட்டாங்க. டிஎம்கே பொறுத்தவரையும் ஆதாயம் இல்லாம தேட மாட்டாங்க. டாஸ்மார்க் விட்டா கஞ்சாவுக்கு போயிடுறாங்க. கஞ்சா ஒழிச்சாதான் டாஸ்மார்க் ஒழியும். கஞ்சாவும் குடிக்கணும் ஒரே பேஜாரா இருக்குங்க சார். ஆட்சியில் வர நான் பாக்குறேன், அது பாக்குறேன். எப்ப பார்த்தா அந்த குடி நிறுத்தினா தானே திறந்து வெளி பார் மாதிரி ஆகி போச்சு ஊரு. போலீஸ்காரங்களே பார்த்தாலும் கண்டு காணாம போறாங்க. சாந்தத்துல வந்து பாருங்க, அப்படியே ஒரு பார் மாதிரி ஆகி போகுது தெருவே. தார் ரோட்டு போட்டு இன்னும் 3 மாசம் ஆகல. போயிட்டு பாருங்க, கொஞ்சம் அதை போட்டோ எடுத்துவாங்க. இந்த ரோட்ல இருந்து புதுப்பேட்டைக்கு போற ரோடு 3 இடத்துல பள்ளமாயி போச்சு. விவசாயத்துக்கு உண்டான ஆட்சியே கிடையாது. விவசாயம் எங்களுக்கு எதிர்மறையான ஒரு ஆட்சி. ஊட்ட எடுக்க போறேன்றாங்க. நாங்க இத்தனை வருஷமா இருக்கிறோம். ஊட்ட எடுங்கன்னா நாங்க எங்க போறது? குழா கொடுத்துருக்காங்க, வீட்டு வரி இருக்குது, கரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்ப வந்து நீங்க எடுக்கிறன்னா அது எப்படி? அதுக்கு நாங்க கட்டும் போதே நீங்க அந்த வார்த்தையை சொல்லி இருக்கணும். வேற இடத்துக்கு போய் எங்களை கொடுத்தாலும் எங்களால வெளியில போய் வாழ முடியாது. இந்த ஆட்சியில திருப்தி இல்ல எங்களுக்கு. திமுக ஆட்சியில எனக்கு பிடிக்கலப்பா. சூரிய அநியாயம் தான். அக்க போட்டுதான் அத்தையும் பிடிச்சவங்க தான் இவங்க. நாங்களும் அந்த கட்சி தான். இருந்தாலும் எதுவும் பெனிஃபிட் இல்லைன்னும் போது நம்மளுக்கு யார் செய்யறாங்களோ அவங்க கொஞ்சம் மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். சுத்தமா மோசம். 100% வேஸ்ட். மாறனா சரியா இருக்கும். மாறணும், டெஃபினெட்லி மாறணும். டிஎம்கே இருக்கக்கூடாது. சரியில்லைண்ணா, ஆட்சி சரியில்லை. எதுவுமே செய்யலண்ணா, எதுவுமே செய்யலையே, எதுவுமே செய்யல. அசிங்கம் நானா விடுங்க. பேசினாக்க ஜாஸ்தி பேசலாம். வேணாம். இந்த ஆட்சியில் எந்த திட்டமிடலும் கிடையாது. ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும் நல்ல திட்டம் போடுறாங்க. டாஸ்மாக்ல இந்த வருஷம் எவ்வளவு வியாபாரம் விற்கணும், போன தடவை தீபாவளிக்கு எவ்வளவு வியாபாரம் வித்துச்சு, அடுத்தால எவ்வளவு விற்கணும், இதுதான் திட்டமிடல். ஆனால் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? படிப்படியாக நாங்க டாஸ்மாக் கடைகளை குறைப்போம் சொன்னாங்க. இன்னைக்கு 800 கோடி ரூபாய்க்கு இன்னைக்கு வியாபாரம் நடந்திருக்கு டாஸ்மாக். இதுலதான் கவனம் செலுத்துறாங்களே தவிர, ஏன் அப்படின்னு சொன்னா ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய், பகல்ல விற்கிற பாட்டிலுக்கு 10 ரூபாய் கமிஷன், இரவு விற்கிற பாட்டில் 25 ரூபாய் கமிஷன். இது யாருக்கெல்லாம் போகுது அப்படின்னா முன்னாள் அமைச்சர் அப்படியே செந்தில் பாலாஜிக்கு இந்த கமிஷன் எல்லாம் போகுது.
இந்த கமிஷன் அவங்களுடைய தலைமைக்கு போகும். ஆனா 17 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வழக்கு இருக்கு, என்போர்ஸ்மெண்ட் வழக்கு இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு 3வது முறையாக பிரதமர் வந்த பிரதமர் நரேந்திர மோடி அமைச்சரவையில் யார் மீதாவது ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? அல்லது 3 முறை முதலமைச்சராக இருந்தார் குஜராத் மாநிலத்திலே, 1 பைசாக்கு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியுமா? இதுவரையில் சொல்ல முடியாது. ஊழல் இல்லாத ஆட்சி, லஞ்சம் லாவல்யம் இல்லாத ஆட்சி தந்த மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதே போன்று வருகின்ற காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெறுகிற இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டியே தீர வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று வாழ்ந்து மனதை ஒப்பற்ற தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய அற்புதமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைவராக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதே மாதிரி ஜனசங்கம் காலத்தில் இருந்து இந்த தேச மக்களுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தியாகம் நிறைந்த கட்சி, தியாக சிந்தனை உள்ள கட்சி, தேச நன்மை கருதக்கூடிய கட்சி. இந்த 2 கட்சிகளும் தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் வருகின்ற காலங்களில் ஏற்படுகின்ற கூட்டணியோடு சேர்ந்து மிகப்பெரிய வெற்றியை இந்த தமிழக மக்கள் பெற்றுத்தர வேண்டும், நல்லாட்சி பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்தி இந்த ஏற்பாட்டை செய்த அனைவருக்கும் நன்றி கூறி, கருப்பு முருகானந்தத்தோடு தஞ்சை இளங்கோ லோகநாதன், மகா சுசீந்திரன் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த மாவட்ட மக்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இளைஞர் அணி சார்பாக மாநில தலைவருக்கு மலர் மாலை அணிவிக்கப்படுகிறது. வலிமை கொண்டவர், நிச்சய உணர்வு கொண்டவர், களத்தில் தேசிய அரசியல் பயின்றவர், அம்சாவிடம் அன்பு கொண்டவர், மோடிக்காக வந்தவர், மக்கள் மனதை திமுகவிலிருந்து கொஞ்சம் ஜாயின் பண்ண வந்திருக்காங்க. அவருடைய உறுப்பினர் கார்டுகளை எல்லாம் நம்முடைய மாநில தலைவர்கிட்ட ஒப்படைச்சு பாரதிய ஜனதா கட்சியில இணைத்துக் கொள்ள போகிறார்கள். அதனால நம்ம கட்சியை சேர்ந்தவங்க தலைவரை பார்த்துட்டு உடனடியா வெளியாகுங்க. கொஞ்சம் நீங்க வெளியானா தான் அடுத்து அவங்களை இணைக்க முடியும். மக்கள் மனதை வென்றவர், இளைஞரணி மற்ற பொறுப்பாளர்கள்லாம் தலைவரை பார்த்தாச்சுன்னா உடனடியாக வாங்க, அங்கனே நிக்காதீங்க. பாக்கி இருக்கக்கூடியவங்க பார்த்துட்டு அடுத்த கூட்டத்துக்கு கிராமத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உறுப்பினர் கார்டுகளை ஒப்படைச்சு கட்சியில இணையறதுக்காக வந்திருக்காங்க, அவங்களை இணைக்க வேண்டியிருக்கு. அதனால பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகள் கார்த்தியாயனிக்கா கொஞ்சம் வெளியாக்கி விடுங்க கிடுகிடுன்னு. நீங்க நன்றி சொல்லல என்ன? எங்க இருக்காரு அண்ணங்க முன்னாள் மாவட்ட தலைவர்? நன்றியுரை சொல்வதற்காக முன்னாள் மாவட்ட தலைவர் அண்ணன் ஏழுமலை அவர்களை அழைக்கின்றோம். அண்ணன் கொஞ்சம் வாங்க, மைக்கில் அண்ணே வாங்க வாங்க.
பேசுறேன். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி